ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 29 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இங்கே கங்காக்கும் குமரனுக்கும் வந்து தாலி பிரித்து நடத்துகிற ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பாட்டியும் சாரதாவும் பேசிக்கிறாங்க. அதுக்காக ஊர்லேருந்து சாந்தியை வர சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. இங்கே விஜயோட வீட்டில் என்ன ஆகுதுன்னா, தாத்தாவும் பாட்டியும் வந்து பாட்டி ரொம்ப கோவமாக இருக்காங்க. அவள் வந்ததுலேருந்தே எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கணுன்னே. தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, அப்போ இப்போவுமே அதை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறமா உடனே விஜய் சொல்கிறார், இப்போ எதுக்கு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்கன்னொடனே தாத்தா வந்து பாட்டிகிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி நான் உன்னை கிண்டல் பண்ண இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ பொறுத்துக்குவியா? இல்லைல்ல, அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன தெரியணுன்னே இவர் ஒருத்தர் அவளுக்கு எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாருன்னொன்னே இப்போ தாத்தா என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அவன் என் பேரனோட ஒய்ஃப், அப்போ நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. இப்போ காவேரியும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அப்புறமா இந்த மாதிரி தாலி பிரித்து நடத்துகிற ஃபங்க்ஷன் வந்து இந்த வெள்ளிக்கிழமை நடத்தலாம்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பேசுகிறாங்க. அப்போ காவேரி கிட்ட உனக்கு ஓகேவான்னு கேட்கும்போது ஆமான்னொன்னே விஜயும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ ரூமில் போனோடனே விஜய் சும்மா இல்லாமல் காவேரி கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொன்னாங்களா, அது என்னதுன்னொன்னே இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் அங்கே தானே இருந்தீங்க, அவங்க சொன்னது உங்களுக்கு கேட்க தானே செஞ்சிச்சு, நான் மட்டும் என்ன 100 கல்யாணத்தில் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கத்துறாங்க. இப்போ விஜய் என்ன சொல்கிறேன்னா, நீ எதுக்கு இப்போ இப்படி கத்துற, உன்கிட்ட பேசுனாலே எனக்கு தலைவலி தான் வருதுன்னொடனே காவேரி சொல்கிறாங்க, நீங்கள் பேசினாலே எனக்கு உடம்பு ஃபுல்லாக வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ கத்தாத, மெதுவாக பேசு, உங்ககிட்ட வந்து பேசினேன் பற்றி என்னே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் ஒன்றா கான்ட்ராக்டை சொல்லிடுங்க, நான் மட்டும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் அமைதியாக இருக்கணும், இதே இது இப்போ எங்கள் வீட்டில் முடிவு பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தா நீங்கள் ஒத்துருப்பீங்களா அப்படின்னு விஜய் என்ன சொல்கிறேன், நான் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு. அப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டதே நீ வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்கள திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்னோடனே காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மட்டும் என்கிட்ட மட்டும் அந்த பணம் இருந்துச்சுன்னா உங்கள் மூஞ்சிலே தூக்கி போட்டு போடான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன்னொடனே, என்னது போடா, வைங்க பாரு, இந்த வாடா போடான்னு பேசுகிற வேலை வச்சுக்காத, இன்னும் கான்ட்ராக்ட் முடியவே இல்லைன்னொடனே, சரிங்க தெரியாமல் சொல்லிட்டேன், என்கிட்ட மட்டும் காசு இருந்துச்சுன்னா கொடுத்து நான் போயிட்டே இருப்பேங்க அப்படின்னே. இப்போ விஜய் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அப்புறமா காவேரி பயங்கர ஒரு லேப்டாப் எடுத்துட்டு உன் கூடலாம் உட்காந்துட்டு வேலை பார்க்க முடியுமான்னு சொல்லி தலைவணி தூக்கி அவங்க மேலே எரிஞ்சிட்டு விஜய் வெளியில் போயிடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் வந்து சாந்தியை கூட்டிகிட்டு குமரன் வீட்டுக்கு வர்றாரு. சாந்தியை பார்த்தோன்னே கங்கா பயப்படுறாங்க. அவங்க வந்தோடனே, என்ன இந்த சின்ன வீட்டில் இருக்கிறீங்க, காவேரி எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இப்போது கங்காவை பார்த்துட்டு இன்னும் தாலி பிரித்து கோர்க்குற ஃபங்க்ஷனே நடத்தலை ஊரில், அதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்கள் மருமகளுக்கு விசேஷம் இல்லையான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னோடனே குமரன் நீ வா அப்படி சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, சாந்தி போய் அங்கே காவேரியோட வீட்டுக்கு அங்கே போய் வீடையே சுற்றி பார்க்குறாங்க. அப்புறமா இந்த பையன் யார் அப்படின்னு கேட்கும்போது தாத்தா சொல்கிறாரு, இந்த பையன் தான் உங்கள் மருமகளை கட்டினமே அப்படின்னு சொன்னோடனே, என்ன அழகாக இருக்கிறாரு அப்படின்னோடனே விஜய் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.